துருவா நட்சத்திரம், சர்வசுந்தரம் இந்த மாதிரியான தமிழ் படங்கள் எல்லாமே அன்ரிலீஸ் ஃபிலிம்ஸ்ல லிஸ்ட்ல வரும். இதே மாதிரி ஒரு ஹிந்தி படத்தை 37 வருஷமா ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அந்த படத்தோட பேரு தான் ஹம் மெயின் ஷாஹன்ஷா கோன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சார் தான் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு. அண்ட் கூடவே ஷாஹ்ரத்துல்ஹான் சிங்கா அப்படிங்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ 1980s காலகட்டத்திலே இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில இஷ்யூஸ்னால இந்த படத்தோட ப்ரொடியூசர் இறந்து போயிட்டாராம். அதனால கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்ல லாஸ்ல இருந்தனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே விட்டுருக்காங்க. இப்போ ஏஐ வச்சுலாம் இப்போ இந்த படத்தோட அந்த கலர் பிரிண்ட் இருக்கும்ல, அந்த பழைய பிரிண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு மாதிரி மிஸ்னு வரும்ல. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இப்போ ஏஐ டெக்னாலஜி வச்சு இது மறுபடியும் ரீகிரேடிங் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறப்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன்னா, ரஜினிகாந்தோடைய அந்த பெல் பாட்டம் பேண்ட்டாக இருக்கட்டும், அவர் பண்ணுற அந்த சிகரெட் ட்ரிக்கெல்லாம், அது அப்படியே ஸ்டைலில் நடந்து வர சீக்வன்ஸ்லாம் இன்னும் அந்த பழைய படத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இந்த படத்துலையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரஜினி படங்கள், பழைய படங்கள் நீங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்கன்னா ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ரிலீஸே பண்ணல, 37 வருஷம் ஆகுது இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு வழியாக இந்த படத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் தியேட்டர்ஸில் கொண்டு வர போகிறாங்க. ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தமிழ் டப்பிங்கில் மேக்ஸிமம் கொண்டு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அஃபிஷியலாக எங்கேயுமே தமிழ் அனௌன்ஸ் பண்ணல. பட் தமிழ் டைட்டில்னு பார்த்தாக்கா எங்களில் ஷாஹன்ஷா யார் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா அப்படி தான் வருது. மேபி தமிழ் டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட வச்சு ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 80s ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த ஷஹன்ஷா மூவி இப்போ உங்களுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தில் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் இந்த படத்தை போய் பார்ப்பீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் மாதம் பார்க்க ரெடியாக இருங்க. இந்த படம் உங்களுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இல்லை வேறு லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரஜினிகாந்தோட பழைய படங்கள்லாம் ரொம்ப மாசாக இருக்கும். அந்த சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், நடந்து வர ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ஹேர் அப்படி கொஞ்சம் அந்த ஸ்டைலே வேறங்க, அது வேற லெவல் ஃபீலு. அது கண்டிப்பாக இன்னும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இன்னும் வேற லெவலாக இருக்கும். இது இன்னும் அன்ரிலிஸ்ட் ஃபிலிம் வேறு. கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் பிடிக்குமான்றது தெரியல, கதை என்னவா இருக்குன்றது. ஸோ டைட்டில் வச்சு பார்க்குறப்போ ஒரே கேரக்டர் தான், ஒரு கேரக்டர் தான் மெயின் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் அதில் ரஜினியா இல்லை பக்கத்தில் இருக்க அந்த ஆக்டரா, இந்திய ஆக்டரான்னு தான் கதையாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, பார்ப்போம் அப்கமிங் டேஸில். ஸோ ட்ரைலர் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ படம் எப்படி என்ன மாதிரியான ஒரு படத்தோட ஸ்டோரி லைனாக வரப்போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். அண்ட் அனிமேஷன் வச்சு நிறைய கிரேடிங்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துலேயே. ஏன்னா அது ரீல் பெட்டி இல்லை. ஸோ அந்த ரீல் பெட்டியை தான் அந்த டைமில் ஷூட் பண்ணியிருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின நாலேஜ் எனக்கு அவ்வளோ இல்லை. பட் ஆனால் அது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு இது அப்படியே இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்றதை மறக்காம மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.